ஹாய். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா சூப்பரான ஒரு வீடியோட வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு 2 இந்த மாதிரி பூந்தொட்டி சும்மாவே கிடந்தது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2, 3 செடி இந்த இதில் வளர்த்தேன். ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாதனால அது கருகிருச்சு. சரி, இனிமேல் வேண்டாம், நம்ம மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் செடி வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது சும்மாவே இருக்கே, இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், அதே சமயம் பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஏதாவது செடி இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, அப்படி ஏதாவது ஒரு செடி இருக்கான்னு கேட்டோடனேயும் அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த கற்பூரவள்ளி செடியை நீ எந்த இடத்துல பறிக்கிறியோ அந்த இடத்துல பறித்து அந்த ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து சும்மா பக்கத்துலேயே ரேண்டமாக நீ இப்படி புதைச்சி வச்சா கூட போதும், சூப்பராக அது தழைஞ்சு வந்துடும். அதுக்கு எந்த மண்ணும் எந்த உரமும் தேவை இருக்காது, கொஞ்சமாக தண்ணி இருந்தால் மட்டும் போதும், அது நல்லாவே இந்த மாதிரி தழைஞ்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு வர வழியில் அந்த ரோட்டுக்கு மேலே ஒருத்தவங்க வீட்டில் இந்த நிறையா வச்சுருந்தாங்க. சரி, 2 கட்டிங் மட்டும் நான் அங்கேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இதை வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸும் பார்த்தேன். அவங்களும் அது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க இந்த மாதிரி இலையை ஃபுல்லாமே ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சேன். கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, நம்மளோட சுண்டு விரல் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் கீழே இருக்க இலையை ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும். நான் மேக்ஸிமம் இந்த பனிக்காலத்தில், இந்த மழை காலத்துலலாம் தேவையில்லாமல் இந்த ஃபீவர்ஸ்லாம் அதிகமாக வரும் இல்லையா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஃபீவர் வரும், கோல்டு வரும், காஃப் வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த டைமில் நீங்கள் இந்த சுக்கு, மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் ஜீரகம்லாம் தட்டி போட்டு அம்மா ஏதாவது ஒரு கஷாயம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி தருவாங்கள்ல, அப்போ இந்த இலையில ஒரு 4, 5 இலையை மட்டும் எடுத்து அதோடு சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சரி, நம்மளும் இது சும்மா தானே இருக்குது, நம்மளும் இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை எடுத்து வச்சேன். ஒரு 2, 3 நாள்லையுமே நல்லாவே வளர ஆரம்பிச்சிச்சு. சரி, அதனால தான் நீங்கள் ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு செடி வளர்க்கணும், நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது, ஆனால் செடி வளர்க்கணும் எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்களும் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கட்டிங் மட்டும் எடுத்து வச்சுட்டு ரேண்டமாக அப்படி தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், அது சூப்பராக நமக்கு வளர ஆரம்பிக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த விஷயம். சரி, அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வச்சு வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ப்ராப்பராக தெரியல நான் பண்ணது சரிதானா, இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் நல்லா வளருமா அப்படின்னு சொல்லிட்டு.